சமூக வலைதளங்களில் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இளையராஜா வழக்கில் உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் தனது புகைப்படத்தை அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்க கோரி பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் தனது புகைப்படம், பெயர், இசைஞானி என்ற பட்டப்பெயர், குரல் என எதையும் பயன்படுத்தக்கூடாது எனவும், சமூக வலைதளங்களில் ஏற்கனவே பதிவிடப்பட்ட புகைப்படங்களை நீக்க வேண்டும், அதேபோல் அனுமதியின்றி தனது புகைப்படத்தை பயன்படுத்தியதன் மூலமாக கிடைத்த வருமான விவரங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பல்வேறு யூடியூப் சேனல்கள், சோனி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பாக இன்று விசாரணைக்காக கொண்டது. அப்போது இளையராஜா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் சரவணன் ஆகியோர் இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை மார்பிங் செய்தும் ஏஐ தொழில்நுட்பத்தின் பயன்படுத்தி மாற்றியும் பயன்படுத்தி வருவாய் ஈட்டுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, பெயரை, புகைப்படங்களை பயன்படுத்துவதால் இளையராஜாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த இளையராஜா தரப்பு மூத்த வழக்கறிஞர், தனது புகைப்படத்தையோ பெயரையோ வணிக ரீதியாக பயன்படுத்தி வருவாய் ஈட்டுகின்றனர் என்றும், இது தனது தனிப்பட்ட உரிமையை பாதிக்கும் செயல் என்பதால் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் ரீல்ஸ், மீம்ஸ்களில் அனுமதியின்றி இளையராஜா புகைப்படத்தை பயன்படுத்துவதாகவும், சில நேரங்களில் அவதூறான கருத்துக்களும் பதிவிடப்படுவதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இளையராஜா தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி செந்தில்குமார், சமூக வலைதளங்களில் இளையராஜாவின் புகைப்படத்தை அனுமதியின்றி பயன்படுத்த இடைக்கால தடை வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி யூடியூப் சேனல்களுக்கும் நீதிபதி உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.